பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன். பிரித்துக்குரியவர்களை இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். கர்த்தர் நமக்கு நல்ல ஆசீர்வாதமான மழையை கட்டளையிடுவாராக. ஏனென்றால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களிலே அதிகமான வெயில் இருக்கிறபடியினாலே மக்கள் அதிகமாய் பாதிக்கப்படுகிறார்கள். விவசாயங்கள் பாதிக்கப்படுகிறது, ஆடு மேய்க்கிற தொழில் பாதிக்கப்படுகிறது. எனவே எப்படியாவது கர்த்தர் நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலை நமக்கு உருவாக்கி கொடுப்பாராக. அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கடந்த சனிக்கிழமை நாகர்கோவிலில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அநேக புதிய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தது மாத்திரமல்ல, ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பதாக வந்து சிதறுண்டு பல வருடங்களாய் வராமலே இருந்த அவர்கள் கேள்விப்பட்டு இப்பொழுது மறுபடியும் வந்திருப்பதை பார்த்து நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சனிக்கிழமை ஆண்டவர் சித்தமானால் நமக்கு மாத்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். மாத்தாண்ட பகுதியில் இருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வரும் அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அநேக பேர் சேருவதற்காக காத்திருக்கிறாங்க. இதுதான் சரியான நேரம் என்று சொல்லி நான் அழைக்கின்றேன். அவர்களுக்காக தினந்தோறும் சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. வெளியே இருந்து வந்து நல்ல ஊழியக்காரர்களும் குருவானவர்களும் அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். புதிதாக சேர்ந்திருக்கிற ஒரு அம்மா சொன்னார்கள், எனக்கு இது பரலோகத்தை போல் இருக்கிறது, இந்த இடத்தை போல் ஒரு இடத்தை நான் பார்த்ததே இல்லை, ஏன் மக்களுக்கு இன்னும் தெரியவில்லை, ஏன் அதிகம் பேர் இங்கே வந்து சேரவில்லை என்று வருத்தப்பட்டார்கள். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது நான் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன். இது போன்ற ஒரு சூழலுக்காய்த்தான் நான் பல வருடங்கள் ஏங்கி கொண்டிருந்தேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். தெரிவித்துக் கர்த்தர் அதுபோல ஆவிக்குரிய தாகமுடைய முதியவர்களுக்கு இந்த இடம் ஏற்ற இடமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாட்களில் யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் அவர்களுக்கு நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 25:17 உன் அயலான் உன்னை சலித்து வெறுக்கும் வண்ணம் அடிக்கடி அவன் வீட்டில் கால் வையாதே.
என் வாழ்க்கையில் நான் அநேகரை அறிவேன். அவர்கள் ஒருவரிடத்தில் பழக ஆரம்பித்த பிற்பாடு அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு தேடி செல்வதும், அடிக்கடி அவர்களுக்கு ஃபோன் செய்வதும், அவர்கள் வீட்டிலேயே போய் கிடப்பதும் வழக்கமாக வைத்திருப்பதை காண்கின்றோம். ஆரம்பத்தில் மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிற அவர்கள் இந்த நம்பர் தொடர்ச்சியாக அங்கேயே போய் நிற்கிறதுனால இறுதியில் வெறுத்து, ஏன் இந்த மனுஷன் வாரான், கதவு போட்டு ஃபோன் எடுக்காத, ஃபோனை பிளாக் பண்ணு என்று அவர்கள் மனப்பூர்வமாய் வெறுக்கின்ற அளவிற்கு அவர்கள் செய்து விடுகிறார்கள். இல்லவே இல்லை. மனிதர்களை ஏன் அதிகமாக நேசிக்கின்றீர்கள்? ஏன் மனிதர்கள் பின்பே ஓடுகிறீர்கள்? அவங்கள்ட்ட போனீங்கன்னா வேதனை தான் மிஞ்சும். ஆண்டுடைய சமூகத்துக்கு ஓடினால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஆண்டவரே நோக்கி பார்த்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். அவர் உங்களை ஒருபொழுதும் வெறுக்க மாட்டார். எப்பொழுதும் மனிதர்கள் உங்களை நேசிக்கும்படியாக டிஸ்டன்ஸில் வைங்க, அளவாக வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீங்க. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். பின்பு இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரம் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தார். சீரியா ராஜாவுக்கு எதிராக அங்கே இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப் அவர் யுத்தத்துக்கு போகின்றார். அவர் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு தூரமானவராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகமான உலக அறிவை படைத்திருந்தபடியினாலே தனியாக சென்று சீரிய ராஜாவிடத்தில் யுத்தம் செய்தால் அங்கே வெற்றிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. கூட்டணியை நாம் சேர்த்துக்கொள்வோம், அப்பொழுது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லி அவர் தந்திரமாக ஆண்டவருடைய பிள்ளையும் அப்பாவியும் ஆகிய யோசபாத் ராஜா, அவர் யூதா நாட்டிற்கு ராஜாவாக இருக்கிறார். யூதாவிலிருந்து பிரிந்து வந்தது தான் இஸ்ரவேல். அது வரலாறு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. எனவே அவர்கள் எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று தான், பங்காளிகள் தான். அதனால் அவரும் நான் சந்தோஷமாக வாரேன்னு சொல்லி அவரும் அங்கே யுத்தத்திற்கு வந்தார். நாம் யாருக்கு துணை போகின்றோமோ அந்த நபர் எப்படிப்பட்டவர், அவர் நல்லவரா, அவர் கெட்டவரா, அவர் எப்படி ஆண்டவருடைய பிள்ளையா இல்லை ஆண்டவருக்கு எதிரானவரா, அவரோட போனால் நல்லதா, கர்த்தர் சித்தமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த அப்பாவியாகிய யோசபாத் ராஜா சிந்திக்கவில்லை. இன்றைக்கு கூட அரசியலில் கூட தனியாக தேர்தலை சந்திப்பதை விட கூட்டணிகள் மிகவும் முக்கியம் என்று அரசியல் கட்சிகள் கூட்டணி சேருவதற்காக துடித்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் அனுதினமும் பார்த்து வருவீர்கள். பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட டையை போட்டு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட ஒன்று சேர்ந்து எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும், முன்னேறி விட வேண்டும் என்று முயற்சி எடுப்பதை பார்க்கிறோம். ஒருவேளை உலகப்புறமான ஒரு ராஜாவாகிய அந்த ஆகாப் கூட கர்த்தருக்கு மிகவும் தூரமாக எதிரியாக இருந்த அவன் கூட கூட்டணி சேருவது அவசியம். இன்னொரு ராஜாவுடைய துணை அவசியம், அவருடைய வீரர்கள் நமக்கு அவசியம் என்று புரிந்து கொண்டது போல நாம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் கூட்டணி அவசியம். முன்னேற வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்னொருடைய துணை நமக்கு அவசியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் இந்த நாளின் கேள்வி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிஸ்னஸில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஊழியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால், நம் கையெடுத்து செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்னேற வேண்டும் என்றால் நமக்கு துணை அவசியமானதாக இருக்கிறது, நமக்கு கூட்டணி அவசியமாக இருக்கிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கூட்டணி அவசியத்தை நாம் புரிந்து கொண்டால்தான், நம்மோடு கூட இருக்கும்படியாக ஒரு கூட்டத்தை சேர்த்தால்தான், நம்மோடு கூட யுத்தத்துக்கு வரும்படியாக, பிஸ்னஸுக்கு வரும்படியாக, ஊழியத்துக்கு வரும்படியாக ஒரு கூட்டத்தை சேர்த்தால்தான் நாம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. இது கூட்டணி நல்ல கூட்டணியா, கெட்ட கூட்டணியா, இவர் யோசபாத் ராஜா செஞ்சது சரியா தவறா, ஏன் அப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டாரு, இவங்க கூடலாம் யுத்தத்துக்கு வரலாமா, அதில் நான் தூர போட்டுறேன். முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தனியாக யுத்தத்தை நாம் சந்திப்பதை விட நமக்கென்று சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டுவது அவசியமாக இருக்கிறது. கூட்டணிகள் அமைப்பது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பலத்தை நாம் அதிகரிப்பது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வருமானங்களை அதிகரிப்பது அவசியமாக இருக்கிறது. நம்மை பின்பற்றுபவர்களின் கூட்டத்தை அதிகரிப்பது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். எனக்கு யாரும் தேவையில்லை, நான் யார் தெரியுமா,
நான் நினச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா என்று வீண் ஜம்பங்களை பேசுவதனாலே ஒரு பிரயோஜனமும் ஏற்பட போவது இல்லை. இப்படியாக இவர்கள் இருவரும் யுத்தத்துக்கு வராங்க. அங்கே எதிரி நாட்டு சீரிய நாட்டு ராஜா வராரு. எங்கள் நாட்டில் இருந்து நீ ராமோத்தை பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கிய. அவர் கோபத்தோடு வருகிறார். அவருடைய நாட்டிலே அந்த ரதத்திலே வருகிற அந்த வில் வித்தைக்காரர்கள், வில் வீரர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறாங்க. 32 ரெடியாக வராங்க. இந்த நேரத்தில் இந்த யுத்தத்திற்கு காரணமாக இருந்த அந்த ஆகாப் ராஜா அவர் யோசபாத் ராஜாட்ட சொல்கிறார், நீங்கள் ராஜவஸ்திரம் தரிச்சிட்டு நீங்கள் என் இடத்துல இருங்க, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் உள்ளே போய் நான் யுத்தத்தை செய்கிறேன் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். இவரும் ஓகேன்னு சொன்ன உடனே இவரை யோசபாத் ராஜாவை ஆகாப் ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அவர் உள்ளே போயிடுறார். இந்த இடத்துல ஒரு யுத்த தந்திரத்தை காண்கிறோம். எப்படி என்றாலும் என்னை குறிவைத்து தான் வருவார்கள் என்பதை ஆகாப் ராஜா அறிந்திருந்தபடியினாலே என்னை கொன்று விடுவார்கள், எனக்கு ஆபத்து அதிகமாக இருக்கிறது, எனவே நான் வேஷம் மாறி நான் உள்ளே போய்விட்டு தப்பிக்கொள்வேன் என்று ஒரு தப்பிக்கொள்கிறார். அது நியாயமான காரியம்தான். என்னை கொல்ல போகிறாங்க, அதனால் நான் வேஷம் மாறி போகிறேன்னு சொல்லி போனது சரிதான். ஆனால் அங்கே அப்பாவியாக இருந்த யோசபாத் ராஜாவுக்கு நீங்கள் ராஜவஸ்திரம் தரிச்சிருங்க, எவ்வளோ கம்பீரமாக இருப்பீங்க, ராஜா என் இடத்துல இருந்தால் எவ்வளோ மரியாதை என்று பசப்பு வார்த்தைகளை கூறி அந்த அப்பாவி மனிதனை பலியாடாக அங்கே வைத்துவிட்டு இந்த குள்ள நெறி அங்கே உள்ளே ஓடி விடுகிறது, யுத்தத்துக்குள்ளே ஓடி தப்பிக்கொள்கிறது என்று நான் காண்கின்றோம். யாருக்காக யுத்தத்துக்கு போகிற ஆகாப் ராஜா? அந்த ஆகாப் ராஜா இது யோசபாத் ராஜாவை ஒரு பலியாடாக, அந்த அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி பலியாடாக வைத்துக்கொண்டு அது வேஷம் மாதிரி அந்த குள்ள நெறியாக அது ஓடி தப்பித்துக் கொள்கிறது. இன்றைக்கு நம்மை பலியாடாக வைக்கிற ஜனங்கள் நம்ம கூட கூட்டணி சேர்ந்துருக்கலாம், நம்ம கூட ஃப்ரெண்டாக சேர்ந்துருக்கலாம், பிஸ்னஸில் சேர்ந்துருக்கலாம், ஊழியத்தில் சேர்ந்துருக்கலாம். நம்ம கவனமாக வாழ்வது அவசியமானதாக இருக்கிறது. நம்பி வந்தவர்களுக்கு ஒருபொழுதும் நாம் துரோகம் செய்யக்கூடாது. அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக நீ தீங்கி நினையாதே என்று அருமையான ஒரு வார்த்தையை சாலமோன் ராஜா நீதிமொழிகளிலே எழுதுகிறார். ஒரு நம்ம நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றணும், அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கணும். இயேசு நேசிக்கிறவர்களுக்காக நமக்காக தன் ஜீவனையும் கொடுத்தார். நல்ல நண்பன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கின்றான் என்று நட்பை குறித்து ஒரு உன்னதமான ஒரு இலக்கணத்தை நம்முடைய ஆண்டவர் சிறுவையில் அவர் சொன்னார். அங்கே அந்த ராத்திரி நேரத்தில் அவர் சொன்னார், நல்ல நண்பன் தன் உயிரே கொடுப்பானா ஃப்ரெண்டுக்காக. நம்ம நம்பி வந்திருக்கவங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம துடிக்கணும், அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அவர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அளவிற்கு நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். உன்னை நேசிப்பது போல உன் பிறனை நேசி என்று ஆண்டவர் சொன்னார். நம்மை நேசிப்பது போல நம்முடைய நண்பர்களை அதிகமாக நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆபத்து வருவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அவர்களை யாராவது கேவலமாய் பேசுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். ஆனால் அவனை அழிக்க வேண்டும் என்று ஒரு நாள் நினைக்கக்கூடாது. இந்த ஆகாப் ராஜா பலியாடாக இரு, நீ செத்துப்போ, நான் உயிர் தப்புறேன்னு சொல்லி மிகவும் மோசமான ஒரு நண்பனாக இருப்பதை உயிரை எடுக்கிற ஒரு நண்பனாக இருப்பதை காண்கிறோம். ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கையிலே கடவுள் தகுதியில்லாத அவனுக்கு எவ்வளவோ உயர்வை கொடுத்தார், ராஜ்யபாரத்தை கொடுத்தார். ஆனால் அதற்கு நான் தகுதியற்றவன் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஆகாப் ராஜா நிரூபித்து கொண்டே வருகிறான். அதனால தான் அவன் தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்குள்ளான அதில் கடைசியாக அவன் செய்கிற தப்பு என்ன? அவனுக்காக சம்பந்தமே இல்லாத யுத்தத்தில் அவனுக்கு பக்கபலமாக இருக்க முடியாது வந்திருக்கிற யோசபாத் ராஜாவுக்கு கடும் துரோகம் செய்வதை காண்கிறோம். அவனை அந்த யுத்தத்தில் மாட்டி விடுவதை காண்கிறோம். அவன் சாப்பிட்டு நான் பிழைச்சுக்கிறேன்னு சொல்லி ஓடி விடுவதை காண்கிறோம். கொஞ்சம் கூட அந்த நட்பிற்கு அவன் உண்மையாக இருக்கவில்லை. நம்பி வந்த யோசபாத் ராஜாவுக்கு அவன் துரோகம் செய்வதை காண்கிறோம். அநேகர் இன்றைக்கு நட்பிற்கு துரோகம் செய்வதை காண்கிறோம். பழகினாலும் கூட, கூடவே இருந்தாலும் கூட அங்கே அவன் துரோகம் நண்பர்கள் துரோகம் செய்கின்றார்கள். நான் வாலிபையிலிருந்து அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்பொழுது சொல்வது என்னவென்றால், வாலிபனே உனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கோ, அந்த ஃப்ரெண்டு நீயும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கீங்க, அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாள் என்று வைத்துக்கொள்வோமே, அவளை உன் தங்கச்சியாக நீ பார்க்க வேண்டும். அது தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அதுதான் துரோகம் என்று அழைக்கப்படுகிறது. யோசேப்புக்கு அங்கே துரோகம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எஜமானுடைய மனைவி தவறாக உன்னை பார்க்கிறார், அழைக்கிறார். இல்லை இல்லை, என் எஜமானுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இந்த துரோகத்தை குறித்து பல இடங்களிலே பார்க்கிறோம். துரோகமே செய்ய மாட்டேன் என்று வாழ்ந்த யோசேப்பை போன்ற உத்தமர்கள் உண்டு. ஆகாப் ராஜாவை போல நம்பி வந்தவர்களை கழுத்தை அறுத்தவர்கள் உண்டு. அங்கே இதைத்தான் இங்கே செய்வதை காண்கிறோம். பாருங்கள், அங்கு 31வது வசனம். சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களில் 32 தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா அவரோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். அதனால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத்து கூக்குரலிட்டான். அவன் இஸ்ரவேலின் ராஜா இல்லை என்று ரதங்களின் தலைவர்கள் கண்டு அவனை விட்டு விலகி போனார். 32 பேர் சூழ்ந்துடுறாங்க. எல்லாம் ரதங்களில் வராங்க, வெளில வச்சிருக்கிறாங்க. 32 பேர், 4 திசை, 16, 32 எல்லாரும் அம்பு வச்சுட்டு கரெக்டாக யோசபாத்தை அடிக்க வந்துடுறாங்க. ஏன்னா ஆகாப் ராஜா இடத்துல அவர் நிற்கிறார். அதனால அவனை அடிக்கடா, வேற யாரையும் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடுறாங்க. பாதி அம்பு தப்புனா கூட மிச்ச பாதி அம்பு பாய்ந்து யோசபாத்து செத்து போயிடும். அந்த நேரத்தில் அவர் கூக்குரலிட்டாராம். ஒரு பெரிய ஆபத்து தன்னை சூழ்ந்து விட்டது என்பதை அப்பாவி கடைசியில் புரிந்து கொள்கிறார். கூக்குரலிட்ட உடனே நாளாகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் கேட்டாராம், என் மகன் ஆபத்தில் சிக்கியிருக்கான், உதவி செய்ய போய் ஆபத்தில் சிக்கியிருக்கான். ஆண்டவர் நோக்கி கூக்குரலிட்ட உடனே அவர் உதவி செய்கிறாரு. 32 பேருடையும் கண்ணையும் திறக்கார். அப்போ புரிஞ்சுக்கிறாங்க, இது ஆகாப் ராஜா இல்லை, இது பாவம், இது ஒரு அப்பாவி, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்களாம். அந்த ஆபத்து நேரத்தில் தேவனுடைய பிள்ளை கூக்குரலிட்ட பொழுது ஆண்டவர் அதை கேட்டார். இதைத்தான் இந்த நாளிலே உங்களை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். 32 ஆபத்து வந்துச்சு ஒரே நேரத்தில். ஆனாலும் அத்தனையிலிருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். 32 அம்புகள் வந்தன, 32 பேர் குறி வச்சாங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. காரணம், அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். உங்களுக்கும் கூட இன்றைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கலாம். வியாதிகள் 32 வியாதி மாதிரி எத்தனையோ வியாதிகள் வந்திருக்கலாம். 32 லட்சம் 32 கோடியின் கடன்கள் இருக்கலாம். பல விதமான 32 ஆவிகளை ஏவி விட்டுருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அதிகமாக செஞ்சுருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுங்கள், ஆண்டவரே ஆண்டவரே அலறுங்க. அப்பொழுது அவர் அந்த ஆவிகள், அந்த ஆபத்துகள், அந்த வியாதிகள், நாச மோசங்கள், கடன் பாரங்கள் எல்லாம் அவங்களை விட்டு அப்படியே விலகி போகும்படியாக ஆண்டவர் செய்வார். ஒன்று. 2வதாக இந்த இடத்துல நாம் காண்கிறோம், ஆண்டவரை நோக்கி தான் ஆபத்து நேரத்தில் நாம் கூப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆபத்துக்கு ஒன்றுமே இல்லை, இனி நம்ம தப்பவே முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் நெருக்கிற பொழுது, பிரச்சனைகள் நெருக்குகிற பொழுது, எதிர்பாராத போராட்டங்கள் வருகிற பொழுது, யாரெல்லாம் நமக்கு நினைக்காதவர்களாக நமக்கு எதிரிகளாய் மாறி நிற்கிற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி கதறுவோம். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை தப்புவிப்பார். நம்ம இந்த பிரச்சனையை இன்னைக்கு இழுத்துருக்கலாம். எப்படி யோசபாத் ராஜா இந்த பிரச்சனையை தானாக இழுத்துக்கிட்டாரு, சேரக்கூடாதவங்கள்ட்ட சேர்ந்து, தவறான முடிவுகளை எடுத்து, தவறான நபர்களை நம்பி, துரோகங்களை சந்தித்து, அவர் தன் உயிரை இழக்கிற நேரத்தில் வந்தார். ஆனாலும் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் உதவி செய்தார். உங்களுக்கும் யாராவது துரோகம் பண்ணி நீங்களும் கூட இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து சக போகிற நேரத்துக்கு கூட வந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை தப்புவிப்பார். பாருங்கள், 14ஆம் வசனம். ஒருவன் நினையாமல் வில்லை நானேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பாலே கொண்டு போயிரு, எனக்கு காயம்பட்டது என்றான். ஆனால் ஆண்டவர்னு ஒருவர் இருக்கார். அவருடைய நியாய தீர்ப்புங்கிறது சரியான நேரத்தில் வந்து தான் தீருங்கிறத இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். எலியா தீர்க்கதரிசி ஏற்கனவே தீர்க்கதரிசனம் உரைச்சிருக்கார். அந்த வார்த்தையும் கண்டிப்பாக நிறைவேறி தான் ஆகுங்கிறத இந்த இடத்துல பார்க்குறோம். 32 பேருக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுது. ராஜாவுக்குள்ளான்னு வந்து அவர் இல்லையே அப்படின்னு திரும்பி போகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ரேண்டமாக சும்மா நினையாமல் ஒருத்தன் வந்து அம்பு எடுத்து விட்டானா. எங்கே அடிக்கணும்னே தெரில, ஆனால் ஏதோ ஒரு ஏவுதெல்லாம் அவன் விட்டுறான். அதுக்கு எங்கெல்லாமும் பறந்து குள்ள நெறி உள்ளே கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஒளிந்து கொண்டு இருந்தது. இந்த கவசத்தின் சந்துக்குள்ளே கரெக்டாக ஹார்ட்டில் போய் பாஞ்சது. குள்ள நெறி என்ன யாருமே பிடிக்க முடியாது. நான் மார்வேஷம் போட்டிருக்கேன், நான் ஒளிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ஜாலியாக உள்ள எங்கேயோ போய் நின்றுட்டு இருக்குது. ஆனால் அந்த இடத்திலும் கூட ஆண்டு ஐத்திருப்பு வந்தபடினாலே அது நேராக வந்து இதயத்தில் பாய்ந்து தான். கரெக்டாக அந்த கவசம் போட்டிருக்கிற ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் ஓட்டம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து பாய்ஞ்சிருது. எங்கேயோ இருந்து யாரோ விட்டுறாங்க அம்பு. இவன் ராஜான்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தேவன் அவனுக்கு எதிராக இருந்தபடினாலும், தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தபடினாலும் அந்த அம்பு அவனை குத்துகிறது. அப்படி பயங்கர ரத்தமாய் ஓடுது. அவன் நினைக்கவே இல்லை, மாட்டிக்கிட்டான். உடனே அவன் சாரதிகிட்ட சொல்கிறான், எப்போ என் மேலே அம்பு பாஞ்சிருச்சு, உடனே இங்கேருந்து வெளியே கொண்டு போயிரு, எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இங்கே இருந்தால் நான் செத்து போயிடுவேன், டேக் மீ அவுட் ஆஃப் திஸ் பேட்டல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
யோசபாத் ராஜாவுக்கு ஆபத்து வந்தது, உடனே ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆகாப் ராஜாவுக்கு ஆபத்து வந்தது, உடனே டிரைவரை கூப்பிட்றாரு, சாரதியை கூப்பிட்றாரு, நீ கொண்டு போயிருப்பா, இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு போயிரு. இதுதான் 2 பேருக்கும் வித்தியாசம். ஆகாப் ராஜா கடவுளை அறியாத மனிதனா இருந்தான் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. ஆபத்து வந்துருச்சு, நெஞ்சில அம்பு குத்துருச்சு, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கடவுளை கூப்பிடுகிற அளவிற்கு அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவும் இல்லை, ஒரு ஐக்கியமும் இல்லை. அவன் ஒரு பொழுதும் ஆண்டவரை தேடியவனும் இல்லை. இஸ்ரவேலின் ராஜா தான், ஆனா அவன் கர்த்தருக்கு தூரமானவனா இருந்தான். ஆபத்து வந்துருச்சு, நியாய தீர்ப்பு வந்துருச்சு. ஆண்டவரை கூப்பிட்டால் ஒருவேளை தப்புவிப்பார் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அவன் கூட இருக்கிற சாரதிட்ட சொல்றான், இன்னும் வெளியே கொண்டு போயிருப்பான். எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை நாம் காண்கிறோம். ஆபத்து வரும்பொழுது கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நம்மை தப்புவிப்பார். இல்லைன்னா பிரயோஜனமற்றதாக போய்விடும். அங்க பாருங்க, அடுத்த வசனம் 35. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது, ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் இருக்க வைத்தார்கள். சாயங்காலத்தில் அவன் இறந்து போனான். பார்த்தீங்களா, வெளியே கொண்டு போகணும்னு நினைக்கிறான் டிரைவர், முடியல. ஏன்னா சுற்றி யுத்தம் பயங்கரமாக திடீர்னு அதிகரிச்சிருது. உள்ளே போகிறது வெளியே போகிறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுது. நேரம் ஆக ஆக அவன் அந்த ரதத்திலே சாத்தி வச்சுருக்காங்க. அப்படி ரத்தம் போய் அப்படியே நின்றுக்கிட்டே செத்து போயிடறான். அவன் கதை முடிந்து போயிடுச்சு. அந்த டைமில் கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட பிழைச்சிருக்கலாம். ஆனால் திடீர்னு யுத்தம் அதிகரிக்குது, வெளியே போகிறதுக்கான வழியெல்லாம் பிளாக் ஆகிடுது. நேரம் ஆகிட்டே போகுது, ரத்தம் போய் அப்படியே அவன் செத்து போயிடுறான். அப்புறம் அவன் ரத்தத்தை கழுவுறதுக்காக அங்கே அந்த குளத்துக்குள்ள போகும்போது நாய்கள் அது ரத்தத்தை நக்கிற்று. இப்படி தான் எலியா தீர்க்கதரிசனம் சொல்லியிருந்தார். உண்மையில இப்படி தான் நியாய தீர்ப்பு வரும், ரத்தத்தை நாய்கள் நக்கும். பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசனம். அது அப்படியே நடக்கிறது. உன் மனைவி மேலே தேவன் நியாய தீர்ப்பு வரும்னா ரவா மேலேருந்து தள்ளப்பட்டு செத்து நாய்கள் அவர் சரத்தை தீன்றது, அடக்கம் பண்ணுறதுக்கு சரமே இல்லை. தேவன் நியாய தீர்ப்பு அது வந்தது. குள்ளநரியாக அவன் மாறி ஒழித்து கொண்டிருந்தாலும், ராஜவேசரத்தை களைந்து போட்டு ஒரு சாதாரண மனிதனை போல எங்கோ ஒளிந்து நின்றாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. நியாய தீர்ப்பு வந்த பொழுது கடவுளை அவன் கூப்பிடவில்லை, இயேசுவை கூப்பிடவில்லை. அவன் தன் சாரதியை கூப்பிட்டான். தப்பிக்குள்ள அப்பவும் தன் சுய புத்தியை பயன்படுத்தி பார்த்தான், முடியல. வெளியே போகவும் இல்லை, உயிர் தப்பலை, செத்து போயிட்டான். ஹார்ட் அட்டாக் வந்தவுடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் தப்பி இருக்கலாம், வீட்டில் கூட்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவன் மாட்டிக்கொண்டான். கடவுளை அறியாதவருடைய முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை காண்கிறோம். யோசபாத் ராஜாவை போன்ற கர்த்தருடைய பிள்ளைகளோ எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் தப்பிக்கொள்ளும். இவனுக்கு ஒளிஞ்சிருந்து இவனுக்கு நியாய தீர்ப்பு வந்து செத்து போயிடுறான். 32 பேர் குறி வைத்த யோசபாத் ராஜா பத்திரமாக வீடு போய் சேருகிறார். குறித்துக்குரியவில்லை. இன்றைக்கு நீங்கள் உத்தமராக இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால், எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எல்லாத்துலையும் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். மழை போல வருகிற பிரச்சனைகள் பனி போல உங்களை விட்டு போய்விடும். ஆனால் இதுபோல துரோகிகளும் பாவிகளும் சண்டாளர்களும் எங்கே போய் ஒழித்து கொண்டிருந்தாலும், குள்ள நரிகளாய் வாழ்ந்து எல்லாரும் ஏமாற்றி கொண்டிருந்தாலும், அவங்க மேலே தேவன் நியாய தீர்ப்பு வரும்பொழுது அவர் அழிந்து போவார்கள், இல்லாமல் போவார்கள். இதுதான் இந்த நாளிலே இந்த யுத்தத்துடைய சாராம்சமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறாரு. நம்பி வந்தவர்களை துரோகம் பண்ணக்கூடாது, அவளை காப்பாற்றினான். இவன் காவு கொடுக்க பார்த்தான், ஆண்டவர் காப்பாற்றினார். இவன் ஒழித்து கொண்டான். அந்த வேஷம் அவனை பாதுகாக்கவில்லை, அந்த மாறு வேஷம் அவனை பாதுகாக்கவில்லை. ஒழித்து கொண்டிருந்து அவனை பாதுகாக்கவில்லை. நியாயத்திருப்பு வந்து செத்து போனான். பிரியத்துக்குரியவர்களை, இந்த கார்த்தைகளை வைத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனை மாறு வேஷங்களை போட்டால் என்ன, குள்ள நரிகளாக எங்கே போய் ஓடி ஒழித்து கொண்டால் என்ன, உங்களுடைய நியாயத்தீர்ப்புகள் வருகிற பொழுது அவைகள் அழிக்கப்படும். அப்பா, அவர்கள் அழிக்கப்படுவார்கள். எளிய தீர்க்க வார்த்தை நிறைவேறியது. உன் ரத்தத்தை நாய்கள் நக்கும், அதே மாதிரி நக்கிச்சு ராஜா. ஆண்டவரே தோத்திரம் ஐயா. எவ்வளவு ஒரு பயங்கரமான முடிவு அந்த ஆகாப் ராஜாவுக்கும் ஏசபேலுக்கும் ஏற்பட்டது. இது துன்மார்க்கருடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். செய்வினை வைக்கிறோடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். பிறரை வீழ்த்த வேண்டும், பிறரை கேவலமாய் பேசணும், துர்ச்செய்தியை பரப்பணும், பிறரை கெடுக்கணும், அவருடைய பிஸ்னஸை கெடுக்கணும் என்று சொல்லி அழைகிறவருடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். ஊழியக்காரர்களை கெடுக்கணும், ஊழியங்களை கெடுக்கணும், அவமானத்தை ஏற்படுத்த நினைக்கிறடைய முடிவு இப்படித்தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அப்பாவிகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை குடிகள் வெட்டப்பட்டால், ஆண்டவரே நீர் அவர்களை தப்புவிப்பதற்கு உண்மை உடையவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இசப்பா தகப்பனை 7 வழியில் வந்தாலும் அவருடைய 70 வழியில் ஓடி போவார்கள். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவங்க ஒன்றும் இல்லாமல் போவாங்க. அதற்காக நன்றி.
என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே அவைகள் நீங்கி போகட்டும் அப்பா. எவ்வளவு பயங்கரமான ஆபத்துகள் சூழ்ந்திருந்தால் அவைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா. தகப்பனே, உயிர் பிழைப்பனா இல்லையாங்கிற அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கலாம். பல லட்சங்கள் பல கோடிகள் தேவையாக இருக்கலாம். என்ன செய்வேன் என்று பிள்ளைகள் தெரியாமல் திகைத்து போய் நிற்கலாம். அநேக பொல்லாத ஆவிகள் எதிர்த்து நிற்கலாம், சாபங்கள் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை தப்புவிக்கிற தெய்வமாக இருக்கிறது. யோசபாத் ராஜாவை தப்புவித்தீர். அவர் கூப்பிட்ட பொழுது, கூக்குரலிட்ட பொழுது கத்துறதை கேட்டீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இப்பொழுது யாரெல்லாம் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள், உம்மை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்கள், தப்புவிப்பீராக. இந்த ஆபத்துகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. பத்திரமாய் வாழ உதவி செய்வீராக. வியாதிகள் மறையட்டும், கடன் பாரங்கள் மறையட்டும், மனபாரங்கள் மறையட்டும். எத்தனை பேர் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்கப்பா. சாப்பிட விருப்பம் இல்லை, வாழ விருப்பம் இல்லை, எதையும் செய்ய விருப்பம் இல்லை. அந்த அளவுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், கசப்புகள் எல்லாம் மறையட்டும். நீண்ட காலமாய் காத்திருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக நீ செய்து ஆகணும். அதிசயம் நடத்தணும். சொந்தமாக வீடு இல்லை, கவர்மெண்ட் ஜாப் இல்லை, சொந்தமாக வாகனம் இல்லை, ரொம்ப கஷ்டம், வருமானமே எனக்கு இல்லை, நான் என்ன செய்வேன், எப்படி வாழ்வேன், என் தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன், யாரிடத்துல போய் கேட்பேன் என்று தவித்து நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த பஞ்ச காலத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும், நீரூற்று பாயட்டும். எந்த கோரி ஆண்டவரே, நீரூற்று பாய்வதாக, பூமி பிளந்து ஒரு நீரூற்று புறப்பட்டு வருவதாக உடைய பிள்ளைகளின் தாகத்தை தீர்ப்பீராக. அனைத்து தேவைகளை சந்திப்பீராக. சாரி பார்த்து விதவியோட எண்ணெயும் மாவும் குறைபட்டு போகவே இல்லை. உடைய பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்ல பணம் குறைந்து போகவே கூடாது. ஆண்டவரே, வீட்டில் பண தேவைகள் வந்துடக்கூடாது. அதுக்கு காசு இல்லை, இது காசு இல்லைன்னு என் சூழ்நிலை வரக்கூடாது. எண்ணெயும் மாவும் குறையாமல் இருந்தது போல உடைய பிள்ளைகளுடைய வருமானங்கள் குறையாமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா. கைதான கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. எலும்புகள் முறிந்து விடாதபடி, பலம் குன்றாதபடி, நடக்க முடியாமல் போயிடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நடமாடணும், அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். தேவனுடைய பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வாலிபர்கள், வாலிபத்தின் பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனம், கெட்ட வார்த்தைகள், கெட்ட பழக்கங்கள் விடுவீங்கப்பா. வாலிபர் சமுதாயம் சீரழிகிற சந்திங்க. நீங்க தான் அவர்களை ரட்சிக்கணும். அம்மா அப்பாவுடைய கண்ணீரான ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை ரட்சிங்க. அப்படி ஆண்டவரை, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காக, இந்திய தாய் திருநாட்டிற்காக, அனைத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் அமைதியும் சமாதானத்தையும் தார், சந்தோஷத்தை தார், செழிப்பை தார். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே ஒரு அற்புதம் ஆண்டவர் எல்லாருக்கும் நடக்கட்டும். தேவனுடைய ஆண்டவர் சோத்திர ஊழியர்கள் அனைவரையும் பாதுகாத்துக்கொள். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, காணிக்கையினாலே ஜெபத்தினாலே தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதிர்வுள்ளதை சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் நிலைத்து கொண்டு வருவீராக, மகிமைப்படுவீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் நீ மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.